ஒரு 10 மணிக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் டைரக்டர்ஸ் ஒரு 10 பேருக்கு வந்து ப்ரீமியர் ஷோ மாதிரி போட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ எனக்காக வந்து இந்த ப்ரீமியர் ஷோக்கு வந்த இயக்குநர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப குறிப்பாக இந்த படத்துடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப இந்த திரைப்படத்துக்கு வந்து பெரிய சப்போர்ட் ஸ்டில் நவ். இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் ஆனந்த் கிருஷ்ணா, என்னுடைய எடிட்டர் தியாகு, சோபி மாஸ்டர், அப்புறம் எனக்கு வலதுகரம் இடதுகரம் எல்லாமே இருக்கக்கூடிய இமான் சார். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இமான் சார் தான். இமான் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும், நடிகர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமாக இந்த படத்துடைய கதாநாயகன் ஃபஸ்ட் டைம் ஹீரோவாக லான்ச் ஆகிறாரு ஜெகவீர், அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். மீனாட்சி கோவிந்தராஜன் நான் அறிமுகப்படுத்தின ஹீரோயினி மீண்டும் என்னோட சேர்ந்து பண்ணுறாங்க. துஷ்யந்த் ஜேபி சார் எனக்கு வந்து ஒரு இன்னமும் நான் மகன் அப்பா அப்படின்னா வந்து என் அப்பாவை கண் முன்னாடி கொண்டு வந்தார் அவர். துஷ்யந்துக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு செகண்ட் லீடாக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்கு இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். இந்த படத்தில் ஆண்டனி பாக்கியராஜ், முருகானந்தம், ஹரிதா, அனுஸ்ரீ, செல்வம், குணா, யாராவது விட்டுட்டேன்னா சிவானி, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸாக வந்து நடிச்சிருக்கிற ஸ்ரீ, நவீன், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்க. இந்த படத்தில் ஒர்க் பண்ண என்னுடைய டெக்னிக்கல் குரூ, நம்ம லைட்மேன் யூனியன்ஸ், கேமரா டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆடியோ லான்ச் பண்ணிடலாம். ஸோ ஆடியோ லான்ச் முடித்தோடனே செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் தென் வந்து உங்கள்கிட்ட மறுபடியும் நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு இசை வெளியீட்டு விழாவில் வந்து இசையை ஃபஸ்ட்டு வெளியிட்டுடலாம். இயக்குனர் செல்ல ஐயாவு அவர்கள், இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி அவர்கள், இயக்குனர் ஹரிஹரன் ராம் அவர்கள், இயக்குனர் SR பிரபாகரன் அவர்கள், இயக்குனர் அந்தோணி பாக்யராஜ் அவர்கள், இயக்குனர் முருகானந்தம் அவர்கள், இப்போ இசை வெளியீட்டுக்காக படக்குழு மேடைக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் தனஞ்சயன் சாருக்கும் சுசீந்திரன் அவர்களுக்கும். இவங்க 2 பேர் என்னோட ஃபேமிலி மாதிரி. அவங்கள மாதிரியே நானும் வந்து இந்த படத்தோட ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை ஒரே ஒரு சம்பவம் மட்டும் நான் சொல்லணும். தனஞ்சயன் சார் வந்து டெய்லி வாக் பண்ணுவார், ஒரே அப்பார்ட்மெண்ட் தான் நாங்கள் 2 பேரும். ஸோ வாக் பண்ணும்போது ஒன்று யூடியூப் வீடியோஸ் ஏதாவது காதில் கேட்டுட்டு போயிட்டே இருப்பார், இல்லைன்னா யார்ட்டாவது ஃபோன் பண்ணி பேசுவார். எனக்கு ஒரு கால் வந்தது, இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் சுசீந்திரனோடது, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டார். இல்லை சார் நான் இன்னும் பார்க்கல அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் மொத்த கதையுமே ஒரு மாதிரி ஒரு ஃபோனில் சொல்ல ஆரம்பிச்சார். அவ்வளோ பிடிச்சி போயிட்டு இந்த படத்தை நான் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னாரு. அடுத்த நாள் சுசி எனக்கு கால் பண்ணார். நான் சுசிக்கிட்ட சொன்னேன், ஏங்க தேவாவே சொல்லிட்டாருங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து அவர் வாயிலேருந்து வர்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து நிறைய விமர்சனம் நிறைய இருக்கும் அவரோட பார்வையில்.
ஸோ அவரே சொன்னதுக்கப்புறம் ஐ வாஸ் ஸோ பேட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் இந்த படம் பார்க்கணுன்ட்டு இன்னைக்கு காலைல தான் பார்த்தோம். ரொம்ப மிக சரியான ஒரு விஷயத்தை இந்த படம் பேசியிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதாவது வரக்கூடிய அந்த தலைமுறை அப்படிங்கிறது ரொம்ப சேஃப் ஹேண்ட்ஸில் தான் இருக்காங்க. தே நோ வாட் தே ஆர் டூயிங். அவங்களுக்கு இதுதான் சரி, இதுதான் தவறு, எல்லாமே அவங்களுக்கு தெரியுதுங்கிறத மிகச்சரியாக இந்த படம் பேசியிருக்கு. டெஃபினட்டாக இது கமர்ஷியலாகவும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார், உங்கள் அற்புதமான வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். டைரக்டர் சுசீந்திரன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர். எல்லா ஜானர்லேயுமே படம் பண்ணக்கூடிய டைரக்டர் அவர். ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு கதைக்களத்தை சூஸ் பண்ணுவார். இந்த படத்தில் வந்து இந்த இன்றைக்குள்ள ஜென்ரேஷன் பசங்க லைஃப்பை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு அழகாக ஒரு கதை சொல்லியிருக்காரு. லைஃப்னால் லைஃப் மட்டும் இல்லை, அவங்க ரிலேஷன்ஷிப்பு, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவர் லவ்வு, எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து எப்படி அழகாக டீல் பண்ணுறாங்க, எவ்வளோ தெளிவாக இருக்காங்க அப்படின்னு இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்போது முந்தைய ஜென்ரேஷன் வந்து அவங்கள பார்க்கும்போது அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு எல்லாமே முன்முடிவோடு இருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழகாக சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது இன்றைக்குள்ள பேரண்ட்ஸுக்கே வந்து பசங்க மேலே ஒரு நம்பிக்கை வரும், அவங்க பார்வை மாறும். அந்த மாதிரி அழகாக ஒரு படம் பண்ணியிருக்காரு. கிளைமாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து நாங்கள் ஒரு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையாளம் இருக்குது. இமான் சார் மியூசிக் வந்து படத்தை ரொம்ப அழகாக எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. கேமரா ரொம்ப அழகாக நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருந்தாங்க. பாலசரவணன், ஆண்டனி பாக்கியராஜ் கவுண்டர்லாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. கொஞ்ச நேரம் வந்தாலுமே சிங்கம்புலி சார் அப்புறம் முருகானந்தம் காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஃபேமிலி கொண்டாடுற ஒரு படமாக இருக்கும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே முன்னாடி இருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற ஃபிலிம் டிக்னிட்டரிஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். அண்ட் 2K லவ் ஸ்டோரி டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம். நான் வந்து நேற்று ஒரு 2 நாள் முன்னாடி சுசீந்திரன் சார் கூப்பிட்டுருந்தாரு இந்த மாதிரி வர முடியுமான்னு சொல்லிட்டு. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட். ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்து வெண்ணிலா கபடி குழு வந்துருந்துச்சு. பார்த்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் அதை சிலாகிச்சு பேசிகிட்டு இருந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு அப்படியே ஃப்ளாஷாக வந்துட்டு போச்சு. எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசி போது கூட சொல்லுவோம், சுசீந்திரன் சாரோட ஸ்பெஷாலிட்டி. அவர் வந்து ஆக்டர்ஸை கையாளுற விதம் வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு அவங்க நடிக்கிறாங்களா இல்லையா ரொம்ப யதார்த்தமாக பண்ணுவாங்க. நான் எல்லா படத்துலையும் அது வந்து இருக்கும். அது வந்து ரொம்ப ஐ மீன் அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்ட விஷயத்தில் ஒன்று. அவர் எனக்கு உண்மையாலுமே இங்கே மேடைக்காக சொல்ல, பல விஷயத்தில் ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு, எனக்கு பர்சனலாக. நான் இன்னைக்கு காலைல 10 மணிக்கு படம் பார்த்தோம். நான் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்தோம். படம் வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒரு வயசுக்கு இப்போ 90s ஆகிடுச்சு, நாங்கள் 90s கிட்ட வைங்களேன். அடுத்த ஜென்ரேஷன் எப்பவுமே பேஷ் தான் பண்ணுவோம். இப்போ அடுத்த தலைமுறை வந்து என்றைக்குமே வந்து அவங்கள ரொம்ப லுக் டவுன் பண்ணுறது தான் பெரும்பான்மையான பாயிண்ட் ஆஃப் வியூவாக பெர்ஸ்பெக்டிவாக இருக்கும். இதில் வந்து எல்லோரும் ரொம்ப 2K லவ் ஸ்டோரின்னு எடுத்திருந்தாலும் அது ரொம்ப குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய, ஆபாசமாக எதுவுமே இல்லாமல், உண்மையாலுமே அவங்கெல்லாம் ரொம்ப அடுத்த தலைமுறை நம்மளோட ரொம்ப மெச்சூராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் படம் எடுத்திருந்தார். ரொம்ப படம் நல்லா எங்கேஜிங்காக என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. நிறையா தெரிஞ்ச முகங்கள் எனக்கு பர்சனலாக இங்கே தெரிஞ்ச ஊரில் எடுத்திருந்தாங்க. அதுவே எனக்கு எக்ஸ்ட்ரா கனெக்ஷனாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்டு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம். ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, ஃபஸ்ட் டைம், அதுதான் ரொம்ப பதட்டமாக இருக்குது. சுசீந்திரன் சார் ரொம்ப பிடிக்கும். படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூமெண்ட்னா, ஒரு 3வது வாரமோ 4வது வாரமோ தேட்டர் விசிட் போயிருந்தோம். ஃபஸ்ட் ஆளாக சார் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு டேரக்டர் யாருன்னு கேட்டு என்னை கட்டி பிடிச்சி விஷ் பண்ணிட்டு போனாங்க. அது அப்போ பண்ணணும்னு தேவை கூட கிடையாது. அப்போவே எனக்கு அது ஒரு இதை ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டை கொடுத்தாங்க. அண்டு
இந்த படம் எனக்கு எப்படின்னா, நான் ஃபுல்லாகவே ஃபாலோவில் தான் இருக்கேன். ஏன்னா நம்ம படத்தில் நடித்த கவினன் அதில் நடிச்சிருக்காரு. எனக்கு கவினன் நான் கதை கேட்டுட்டு வந்து அதை பற்றி சொல்லும்போதும் சரி, ரொம்ப அட்வான்ஸாக இருக்குடா, இதெல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது படமாக இன்றைக்கி காலையில் தான் பார்த்தோம். எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அதில் க்ளீனாக போய் அதை போய் முடிக்கணுங்கிறதுக்கு சார் ஆல்ரெடி ஆதலார் காதல் சேர் மாதிரி ஒரு அட்வான்ஸாக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் அதை பண்ணியிருக்காங்க. நம்ம ஒன்று யோசிப்போம், பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்னு. எல்லாருக்கும் யோசிக்கிற விஷயத்த அதை இல்லாமாக்கி அதை கொண்டு போய் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்னிக்கலாக டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இமான் சார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கு, கேமராமேன் ஒர்க்கு சூப்பராக இருந்துச்சு. நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் டீமுக்கு விஷஸ் அண்ட் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி சார். உங்கள் அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம். 2K லவ் ஸ்டோரி, நண்பர் சுசீந்திரனுடைய 2K லவ் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இந்த படத்தோட டைட்டில் ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி எனக்கு அனுப்புனார் நண்பர். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கேட்சியாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு யங்ஸ்டர் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைட்டில். நிச்சயமாக இது இப்போ இருக்க யங்ஸ்டர் எல்லாருக்குமே வந்து இந்த டைட்டிலும் இந்த படமும் பெரிய அளவில் ரீச் ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அப்பயே எனக்கு இருந்துச்சு. நண்பர் சந்திக்கும் போது நான் சொன்னேன், படம் நான் பார்த்துட்டேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமாக எல்லாருக்குமே, யங்ஸ்டர் மட்டும் கிடையாது, பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே, ஆல் ஆடியன்ஸுக்குமே இது ரொம்ப பிடிச்ச படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். முக்கியமாக இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது. அது வந்து ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா, இந்த விழாவின் நாயகன் இமான் சார். நான் இமான் சார் சம்மந்தப்பட்ட மேடையில் எல்லாமே நான் சொல்கிற வார்த்தை தான். பிரபு சால்மன் சாரும் இமான் சாரோடைய அந்த காம்போ வந்து ஒரு பெரிய அளவு ரீச், குறிப்பாக சவுத்தில். அந்த சாங்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ போகிறப்பெல்லாம் ராஜா சார் சாங் கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு அப்புறம் பிரபு சால்மன் சாரும் இமான் சாரோடைய காம்போ எப்படி பெரிய சக்ஸஸோ, அதே மாதிரி வந்து சுசீந்திரனும் இமான் சாரும் சேரும்போதெல்லாம் அந்த மேஜிக் நடக்குது. பாண்டிய நாடாக இருக்கட்டும், ஆதலால் காதல் செய்விலேருந்து எல்லா படங்கள்லையுமே, குறிப்பாக எனக்கு ஜீவாவில் வந்து அந்த அந்த சாங்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு மெலோடி, ஒரு பேத்தா சாங் இருக்கும். அது இப்போவும் ஏதாவது நம்ம ஒரு பெயினோடு இருக்கும்போது அந்த சாங் கேட்டுக்கிட்டே இருக்க வைக்கிது நம்மளை. ஸோ அந்த காம்போ திரும்பவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த சாங்ஸும் கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அது சொல்ல வேண்டியதே கிடையாது, அது எப்படி ரீச் ஆகும் நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. பெரிய சக்ஸஸ் ஆகும். இமான் சாருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஏன்னா இந்த காம்போ மிஸ் பண்ணிட வேணாம் சார். பிரபு சாரும் நீங்களும் சுசீந்திரன் நீங்களும் தொடர்ந்து பெரிய ஹிட்டுகளை கொடுக்கணும். படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சுசி சொல்லும்போது சொன்னார், ஃபஸ்ட்டு படம் அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட்டு இந்த படம் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ஃபஸ்ட்டு கேட்டது, சான்ஸே இல்லைங்க, ரொம்ப மெச்சூர்டாக ரொம்ப அழகாக சூப்பராக ஒவ்வொரு ஷாட்டும் எடுத்திருக்காரு அப்படின்னு. அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். கார்த்திக் நேதா கவிஞர், வெண்ணிலா கபடிக்குள்ளேருந்து எங்களுக்கு எல்லாருக்கும் பழக்கம். இன்னும் அவருக்கான மேடைகளும் பாராட்டுகளும் பெருசாக காத்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ தான் வேகம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லாருமே டோட்டல் க்ரூவுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். முக்கியமாக வந்து இதில் நடித்தவங்களுக்கு சொல்லணும், ஹீரோ, அதாவது குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. சுசீந்திரனுடைய கையும் அப்படி தான். ஏன்னா வெண்ணிலா கபடியில் வந்து கபடிக்குழுவில் வந்து அவரால் அறிமுகப்படுத்தப்பட்ட விஷ்ணு விஷால் இன்றைக்கி வந்து வியாபார ரீதியாக மிக முக்கியமான ஒரு ஹீரோவாக ஒரு மாதிரி நிற்கிறார். அதே மாதிரி அவரால் அடையாளப்படுத்தப்பட்ட சூரி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் படம் பண்ணக்கூடிய கதை நாயகனாக ஒரு மாதிரி இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனரால் நீங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள். அப்புறம் ஜேபி சாரோட பையன், எங்களுடைய ஈசன் படத்தினுடைய ஹீரோ, அவர் வந்து இன்னும் இப்போ தான் வந்துகிட்ருக்கார். அப்கமிங்கில் ஒரு பெரிய ஹீரோவாக வரணும்னு வாழ்த்துறேன். முக்கியமாக மீனாட்சி, அவங்க வந்து கென்னடி கிளப்பில் சுசியால் அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. எப்போவுமே சுசியால் அவங்க சூரியோ விஷ்ணு விஷால் மட்டும் கிடையாது, நிறைய ஆர்டிஸ்ட், அப்பக்குட்டியாக இருக்கட்டும், நிறைய பேர் அவரால் அடையாளப்படுத்தப்பட்டாங்க. அவங்களாம் இன்றைக்கி அவங்க தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு பெரிய இடத்துல வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த இடத்த நீங்கள் நிச்சயமாக அடைவீங்க நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே, ஹீரோவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நண்பர் சுசியை பற்றி மட்டும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த சுசி நான் எப்படின்னா கொலிக், நாங்கள் எஸ்டி சபான்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர், இப்போ இருக்கக்கூடிய ஊடகத்தை சேர்ந்த புதிய ஊடகவியாளர், யாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல அவரை. அவர் வந்து ஒரு நடமாட இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க அவரை. அவர் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட், அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டு. அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணோம். அவர் வந்து பரதன், விஐபி, சுந்தரபுருஷன், இந்த மாதிரி ஒரு பெரிய படங்கள்லாம் எடுத்த ஒரு இயக்குனர். அவர்கிட்ட தான் நாங்கள்
அவர் தான் எங்களுடைய குருநாதர். சுசி ஒர்க் பண்ணிவிட்டு அவரை விட்டு வெளியே வரும்போது என்னை அவர்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டார் சுசி. அதே மாதிரி நான் அவர்கிட்ட வந்து வெளியே வரும்போது லெனின் பாரதி அவர்களை வந்து நான் சொன்னேன், அவரை சேர்த்துக்கிட்டார். அப்படி வந்து நாங்கள் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் செயின் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்போம். முக்கியமாக வந்து ஒரு விஷயம் சொல்லணும் சுசி அவர்களை பற்றி. அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும். நம்ம சிறு பிள்ளையில் வந்து ஊர்களில் வீடுகளில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது அதை பார்க்குற ஒரு ஆனந்தம் வந்து சொல்லி மாளாது. அது எல்லாருக்குமே அந்த இது நடந்திருக்கும். என்னை வந்து நான் ஒரு உதவி இயக்குனராக இருக்கும்போது அழகர் சாமியின் குதிரை படப்பிடிப்பில் வந்து ஒரு கதை விவாதத்தில் நான் சுசி இவரோடு இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்னை வந்து ஃப்ளைட்டில் கூட்டி போன நபர் வந்து சுசி. அது வந்து என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது. அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், அடையாளப்படுத்தப்பட்டவர்கள்லாம் இன்றைக்கி வந்து திரையில் உலாவி விமானத்தில் பறந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி புதுசாக அறிமுகம் எல்லாருமே வரன் வாழ்த்துறேன். அப்புறம் தனஞ்சயன் சாருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நல்ல திரைப்படங்களை இன்றைக்கி வெளியிடுவது வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. அதுவும் முக்கியமாக வந்து பெரிய ஸ்டார்ஸ் இல்லாத படங்கள் சார். அதுக்கு நீங்கள் முன்னாடி வந்து அந்த ஸ்டெப் எடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய நன்றி. எல்லாத்தையும் தாண்டி படத்தினுடைய தயாரிப்பாளர். ஏன்னா எல்லா மேடைகள்லையும் வந்து புதிய இயக்குநர்கள் வர்ற இடங்கள்ல எல்லாம் வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறது வந்து ப்ரொடியூசர் தான். ஏன்னா ஒரு புதிய இயக்குனரை நம்பி அந்த கதையை நம்பி அவங்க முதலீடு பண்ணுறதுன்றது சின்ன விஷயமே கிடையாது. அதே போல் தான் நான் இந்த திரைப்படத்தை பார்க்குறேன். ஏன்னா ஹீரோவில் வந்து எல்லாருமே புதுசு மேக்ஸிமம். எப்படி ஒரு அறிமுக இயக்குனரை நம்பி ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சின்ன யோசிக்க வேண்டியிருக்குமோ அதே போல் தான் புதிய கதாநாயகர்களை நம்பி முதலீடு பண்ணுறதும். ஸோ அந்த துணிச்சலுக்காகவும் ஒரு புதிய முகங்கள் வர்றதுக்கான விதைகளை வந்து நீங்கள் விதைச்சிருக்கீங்க. அதுக்காகவும் ஒரு பெரிய நன்றி. நிச்சயமாக 2K லவ் ஸ்டோரி பெரிய வெற்றியிடம் நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார், உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக வந்துட்டு பேச இருக்கிற தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய ஆல்ரெடி நம்ம கண்டென்ட்டாக பேசிட்டு நல்லா புதுசாக எந்த கண்டென்ட்டை பேசுகிறேன்னு வேறு தெரில. காலிலேருந்து யோசிச்சுக்கிட்டு இந்த கண்டென்ட்டே இல்லையே, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேமேனு. அகெயின் சுசி சார்ட்டேருந்து ஆரம்பிக்கணும். ஆஃபீஸ் போடாமல் ஆரம்பித்த படம் இது. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி அதை ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வர முடியுன்றது சுசி சாரால் மட்டும்தான் சாத்தியம். ஏன்னா அந்த டீமில் இருக்க எல்லாருமே மேக்ஸிமம் புதுசாக இருக்காங்க. ஸோ எல்லோரையும் வச்சு அவர் அவ்வளோ ப்ராப்பராக வேலை வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் ஜெகவீர் ப்ரோ இந்த காதலர் தினத்துக்கு வேறு ரிலீஸ் ஆகுது. வாலி ஐயா எழுதின மாதிரி காதலனும் தேர்வெழுதி காத்திருந்த மாணவன் நான் லவ்வர்ஸ் டேக்கு அவர் காத்துட்ருக்காரு. கண்டிப்பாக இந்த லவ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் பிரதர். உங்களுடைய முதல் சக்ஸஸாக இது இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விழாவி நாயகன் இமான் சார், ஆல்ரெடி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுசி சார் படம் மாதிரி இது இருக்காது அப்படின்றதுக்கு இமான் சார் மியூசிக் மாதிரி இருக்காதுன்னு அவர் சொன்ன ஆன்சர்னு நான் ஒரு நாள் சொல்லியிருந்தேன். ஸோ சேம் திங் தான். இன்றைக்கி படம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆர்ஆர்லேருந்து எல்லாமே உங்கள் ஒர்க் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷம் என்னன்னா, யாருக்கோ பிஜிஎம் போட்டு நமக்கு 2 வாசிச்சு விட்ருக்காப்புல அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது எமோஷன் சீனாக இருக்கட்டும், லவ் சீனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் கவிஞர் கார்த்திக் நேத்தா அவர்கள் நேற்று முந்தா நேற்று மாதிரி நாளைக்கு கார்த்திக் நேத்தாவோட தான் மாறும். வாழ்த்துக்கள் சார். ஒவ்வொரு வரியும் அவ்வளோ அழகாக இருந்தது. பர்டிகுலராக அந்த கல்யாண சாங் அது அவ்வளோ பிடிச்சி விட்டு கொடுத்து போகிறப்பையா அதில் இருக்க ஒன்று மட்டும் அறிவு எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா பாடல்களும் நீங்கள் தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்கும்போது. கூட நடித்த எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் விக்னேஷ் சிவன் கிடையாது, அவர் வேறு சிவன், இவர் விக்னேஷ் மட்டும்தான். சிவன் கட் ஆகிட்டார். விக்னேஷ் வந்து என்கிட்ட இந்த என் ஏஜ் கேட்டகரியில் இருக்க ஒரு ப்ரொடியூசரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதில்ல. எல்லாருமே நம்ம சாருன்னு தான் கூப்பிடுவோம் ப்ரொடியூசரை, இல்லைனா மேம்னு கூப்பிட்ற இடத்துல ப்ரொடியூசர் இருப்பாங்க. வாயா போயான்னு சொல்கிற இடத்துல இருக்க ஒரே ப்ரொடியூசர் விக்னேஷ் மட்டும்தான். ரொம்ப அழகாக வந்து ஒரு டவுட்டு சைலண்ட்டாக கேட்பார். ப்ரோ ஷூட் பண்ணிட்டு என்ன பிரதர் பண்ணணும் அப்படின்னு கேட்பார். அதுவே உனக்கு தெரியாதாயா? போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரோ, போஸ்ட்டில் என்னென்னலாம் வேலை இருக்கும்? அதுவும் உனக்கு தெரியாதா ப்ரோ? டப்பிங் முடிச்சா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம்ல? இல்லைங்க நிறைய வேலை இருக்கும் சுசி சார் சொல்லுவார்னு நிறைய டவுட்ஸ் கேட்பார். என்ன ஒரே ஒரு சந்தோஷம்னா, நம்ம ஏஜ்லேருந்து ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகிட்டாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது சுசி சார் மாதிரி ஒரு ஆள் இருக்கனால தான் இப்படி ஒரு யங்கான ஒரு ப்ரொடியூசர் நம்பி உள்ளே வர முடிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரதர். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தான் டேரக்டர்ஸ் வர முடியும், டேரக்டர்ஸ் வந்தால் தான் புது கண்டென்ட் தர முடியும். ஸோ அதுக்காகவே நீங்கள் ஜெயிக்கணும். ஷோபி மாஸ்டர் இப்போ தான் சைடில் பார்த்தேன் டக்குன்னு.
சோபி மாஸ்டர் எப்படின்னா சில இதெல்லாம் வந்து சாங்கு ஒரு வேளை மியூசிக் டேரக்டர் தர லேட் ஆகிடுச்சுன்னா வேறு சாங்கை ரெஃபரன்ஸாக வச்சு நாங்கள் ஷூட் பண்ணுவோம். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. சாங்கெல்லாம் ப்ராப்பராக தான் வந்துருச்சு. ஆனால் ஆடுற ஆளுங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படி ஆனாங்க. அவர் எப்படின்னா மாஸ்டர் அவருக்கு கால் இல்லை பரவாயில்ல ஆட வச்சிடலாம் அப்படின்வாரு. கையில் பரவாயில்ல அசைக்க வச்சிடலாம். ஏய் லொக்கேஷனில் பரவாயில்ல எங்கேயாவது ஒன்று எடுத்துடலாம். ஒரு நாள்லாம் லொக்கேஷன் பர்மிஷன் இருக்குது இல்லை எதுவுமே தெரியாது. எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அதை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி எப்போவுமே ஒரு மனுஷன் எப்படி டென்ஷனே இல்லாமல் இருக்காருன்னா சோபி மாஸ்டர் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சுசி சார் அப்போ தான் வந்து சொல்லுவார், மாஸ்டர் 9 மணிக்கு இங்கே ஆரம்பிக்க முடியாது, 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம். ஓகே சார் அப்படின்ட்டு போயிடுவார். 10 மணிக்கு இங்கே எடுக்க முடியாது, 12 மணிக்கு மேலே லஞ்சுக்கு அப்புறம் எடுக்கலாம். ஓகே சார் அப்படின்வாரு. என்ன சொன்னாலும் எப்படியா ஒரு மனுஷனால் ஓகே சொல்ல முடியுது, ஒரு டென்ஷனே ஆக மாட்டேன்றாரு அப்படின்னு. ஸோ பட் ஆனால் இந்த சாங்கில் பார்க்கும்போது அது இது இருக்காது. அவ்வளோ அழகாக அவ்வளோ ப்ராப்பராக கொரியோ பண்ணி அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தீங்க. சூப்பர், தேங்க்யூ மாஸ்டர். உங்கள் கூட அப்படி நின்னது நடந்ததே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி படத்தை பார்த்த மற்ற மூத்த இயக்குனர்கள் பிரபு சலமோன் சார், திரு சார், நிறைய இயக்குனர்கள் வந்திருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்கள் படத்தெல்லாம் பார்த்து நாங்கள் படம் பண்ணணுன்னு வரும்போது நீங்கள் எங்கள் படத்தை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் லவ்வர்ஸ் டே அன்னைக்கு போன ஃபங்க்ஷனில் சொன்னதே ரிப்பீட் பண்ணுறேன். லவ்வர் இருந்தால் லவ்வரோட போய் பாருங்கள், இல்லைன்னா யாரையாவது கூப்பிட்டு போயாவது பாருங்கள். ஆனால் தயவு செஞ்சு படத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். சுசி வந்து இந்த படம் பண்ணுறப்போ கேட்டேன் நான், ஏன்னா நியூ பேசுவது திருப்பி ஆரம்பிச்சிருக்கேன்னு. அது சுசி சொன்னாப்புல வெண்ணிலா கபடிக்குள்ளே எப்படி பண்ணணும் அதே ஃபீல் இந்த படத்தில் இருக்கும். டப்புனா இந்த படத்தில் திருப்பி எனக்கு பெரிய ஒரு மாற்றம் வரும்னு சொன்னாப்புல. சரி நல்லபடியாக பண்ணுப்பாருன்னேன். அதே மாதிரி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா சொல்கிறத கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அவனோட முயற்சிக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். இங்கே வந்துள்ள இயக்குநர்களுக்கும் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்து வணக்கத்தை சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சார், உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி. அடுத்ததாக வந்து இங்கே பேச இருக்கிறவர், இவர் படம் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக அந்த படம் பற்றின விஷயங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த ஊரில் ஒரு வேளை வாழ்ந்திருந்தா எப்படி இருந்திருப்போம், இப்படி தான் வாழ்ந்திருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி பல இம்பேக்ட் மூவிஸ் கொடுத்த நம்முடைய இயக்குனர் பிரபு சாலமன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த படத்தில் உங்களுடைய முன்னணி நட்சத்திரங்களாக இதில் ஜொலிக்கிற யார் பேர்களை எனக்கு பெருசாக தெரியல, தவறாக எடுத்துக்காதீங்க. என் நண்பன் ஜாகுவீர், என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்டு. நான் வந்தே ஆகணும். இன்றைக்கி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவரோட தாகம், ஒரு வருஷம் நான் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு. ரொம்ப டெடிக்கேட்டட்னு சொல்கிறது ரொம்ப யூஷுவல் வேர்டாக இருக்கும். அந்த முயற்சி இதில் எடுத்திருக்காப்புல. இந்த படத்தை நாங்கள் காலையில் சுசி சார் போட்டு காட்டினார். அந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விழாவின் நாயகன் என்னுடைய இமான், என்னுடைய எப்படி டைட்டானிக் படத்தை வந்து ஜேம்ஸ் கேமரன் எடுத்துகிட்டு 11 ஆஸ்கார் வச்சுட்டு சொன்னார், ஐ ஜஸ்ட் பில்ட் அ ஷிப், மை மியூசிக் டைரக்டர் கேவ் லைஃப் டு தட் ஷிப் அப்படின்னாரு. அந்த மாதிரி என்னுடைய நல்ல ஒரு இசை இல்லாமல் ஒரு நல்ல கதையை நீங்கள் திரையில் சொல்லவே முடியாது. இதுக்கு தான் இன்றைக்கி வந்து நீங்கள் வேர்ல்டு, அதாவது த மோர் வி ஆர் ரீஜனல் த மோர் வி ஆர் இன்டர்நேஷ்னல்னு சொல்லுவோம். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ மண் சார்ந்த மனிதர்களாய் நம்மளுடைய படங்கள் பிரதிபலிக்குதோ நாம் உலக திரைப்படங்களாக காட்சி அளிப்போம். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, இன்றைக்கி இருக்கிற சூழல், சினிமா சூழலில் முதல்ல பாசிட்டிவாக ஒரு படம் எடுக்கணும்னு ஒரு இயக்குனர் முடிவெடுத்தார் பாருங்க. எதெல்லாம் மினிமம் கேரண்டி, லாட்டின் அமெரிக்கன் சினிமாவோ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் சினிமாவோ எடுத்து என் மனிதர்களை நான் பொல்யூட் பண்ண விரும்பலை, என் மண்ணோட கதையை நான் அழகாக சொல்லணும்னு நினச்சாரு. அதை அழகாக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு அவர். அந்த ஒரு துணிச்சலுக்கு சுசி
உங்களுடைய வெண்ணிலா கபடி குழுவிலேருந்து நான் மகான் அல்ல, இதெல்லாம் நாங்கள் திரும்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த இடத்த இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணும் கண்டிப்பாக. இந்த படம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக, முதல்ல ஒரு ஃபிலிம் போர் இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது தான் பெரிய சேலஞ்ச். அந்த வேலையை அழகாக இந்த படம் உட்காந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எந்த ஒரு கிளீஷே, இது வரைக்கும் நம்ம இந்த காட்சி இப்படி பார்த்துருக்கோம், அடுத்தது இது வரும் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக இதை நீங்கள் கொண்டு போனீங்க. ரொம்ப சந்தோஷம். இதில் நடித்த நடிகைகள், அந்த நடிகர்கள் பேர் சொல்ல என்னால் முடியல, அந்த கேரக்டராக தான் எனக்கு தெரியுறாங்க. மோனிகா, அந்த அபி, எல்லாருமே அந்த அம்மா கேரக்டரு, எல்லாருமே கேரக்டராக தான் எனக்குள்ளே பதிஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகாக எல்லாரும் நேர்த்தியாக செய்திருக்காங்க. ஷோபி மாஸ்டர், நீங்கள் அதாவது நான் என்ன, அது என்கேஜிங் அப்படின்றத தாண்டி ஒரு ரிதத்துக்கான ஒரு சென்ஸோடு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதை என்ஜாய் பண்ணேன் இன்றைக்கி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சினிமாட்டோகிராஃபரு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். முதல் படம் மாதிரி தெரியல, எங்கே தேவையோ எங்கே வெளிச்சம் தேவையோ அழகாக அதை கொண்டு வந்து மூடுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக அதை பண்ணியிருந்தீங்க. எடிட்டரு, ப்ரொடியூசரு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. எல்லாரும் இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் இங்கே வந்து ஒரு விழா வைத்து இதை செய்கிறோம்ன்ற காரணம் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு தேவை. எஸ்பெஷலி ப்ரெசன்ட் மீடியா. நாங்கள் எல்லாரும், அதாவது ஒரு ஃபேமிலியாக உங்ககிட்ட கேட்குறது அதுதான். நல்ல திரைப்படங்களை முதல்ல இந்த ஒரு ஆடியோன்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு அஸ்திவாரம் மாதிரி போட்டு இதை ஆரம்பித்து கொடுங்க. ஏன்னா நல்ல திரைப்படங்கள் தேவைப்படுது. ஏன்னா ரொம்ப ரொம்ப முரணாக ஒரு விஷயம் பண்ணிட்டா அதில் வச்சு நம்ம பேர் வாங்கி போயிடலான்னு நினைக்கிற சூழலில் நேர்மையாக இன்றைக்கி 2K கிட்ஸு அவங்க மேலே இருக்கிற ஒரு பார்வை இதையெல்லாம் உடைத்து, இன்னும் சொல்லப்போனால் ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் நட்போட கடைசி வரைக்கும் திரைக்கதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சேலஞ்சு எங்கள் டைரக்டர் அகத்தியன் சார் அதை பண்ணார். அந்த ஒன்லைன் சொன்னப்பே எங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. காதல் கோட்டை ஒரு கதாநாயகனும் கதாநாயகியும் கடைசி வரைக்கும் பார்க்காம காதலிச்சாங்க. இது திருப்பி போட்டுச்சு, இந்தியன் திரையுலக வரலாற்றே திருப்பி போட்டுச்சு. 40 வருடங்களாக தமிழ் சினிமாவில் வந்து யாருக்குமே தேசிய விருது வாங்கலை. தமிழ்லேருந்து எங்கள் டைரக்டர் முதல் விருது அவர் வாங்கினார், அகத்தியன் சார் வாங்கினார். ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு திரைக்கதையை நோக்கி ஒரு பயணம் இருக்கும் போதெல்லாம் அது கண்டிப்பாக வெற்றியை நோக்கியே அது வந்து நிற்கும். இந்த படமும் அந்த வெற்றியை தொடும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா எந்த இடத்துலையுமே எனக்கு வந்து அது வந்து ஒரு நெளிவோ சுழிவோ ஒரு இடத்துல என்னடா அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்குற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராகவும், அதே சமயம் ரொம்ப இவ்வளவு ஒரு இந்த 2K கிட்ஸ் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆழமான ஒரு டிசெக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம தாரமாக நினச்சிட்டு இருக்கோம், அவங்க அப்படிலாம் கிடையாது. நட்புக்கும் கற்பு இருக்குன்றத ரொம்ப அழகாக இந்த படத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு அவர். அதே மாதிரி கவிஞர் கார்த்திக் நேதா அவர்கள் ரொம்ப அழகான பாடல், அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அந்த அம்புலி சாங்லாம் என்கேஜிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் எல்லாரும் இதில் பணிபுரிந்த அத்தனை பேருக்கும் முதலாவது என்னோடய வாழ்த்துக்கள். எல்லாவற்றை விட தனுஜயன் சார், அவர் வந்து அதாவது நான் பல மேடைகள் நினைக்கிறது அவரை பற்றி நிறைய சொல்லணும்னு. எனக்கு என்னுடைய மைனா திரைப்படமாகட்டும், கும்கி ஆகட்டும், கயல் ஆகட்டும், ஒவ்வொரு முறையும் கார்டன் வரைக்கும் என் கூட அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பார். இந்த அடையாளப்படுத்துகிற ஒரு விஷயம் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுது. ஒரு நல்ல திரைப்படத்தை அடையாளப்படுத்தி ஒரு அங்கீகாரம், ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணுற வேலையை அவர் அழகாக செய்திருக்கிறாரு. இந்த படம் நிச்சயமாக நம்ம யாரும் ஒரு நல்ல படத்தை வந்து யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அதோட வீச்சு, அதோடைய விளையாட்டை விளையாடியே தீர்ந்து முடிக்கும் அது. அதனால் இந்த படம் அந்த ஒரு வெற்றியை தொடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. மீண்டுமாய் சுசி சார் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இது சிட்டிலைட் பிக்சர்ஸ் சார்பாக முதல் படம் எங்களுக்கு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன். ஸோ சுசீந்திரன் சார் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையால் ஆரம்பித்த படம் தான் இது. ஸோ மற்றபடி இந்த படம் பிஸ்னஸ் அதெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது. சார்கிட்ட பேசினோம், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு.
அவர் கதை சொன்னார், கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசினேன், கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெகவீர் என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவர் தான் அவர் மூலியமாக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டோம். சார் பண்ணலான்னு சொன்னால ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இது. அண்ட் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரையும் இந்த இந்த ஜேர்னியே வந்துட்டு ரொம்ப மறக்க முடியாத ஜேர்னி. நிறையா விஷயங்கள் இது ஒரு 40 டேஸ் ஸ்ட்ரெச்சில் கம்ப்ளீட்டாக முடிக்கப்பட்ட படம் இது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லுவேன், அவங்க நம்பவே மாட்டாங்க. ஸோ ஜென்ரலி ஒரு படம்னா ஒரு 30 டேஸ் போகும், அடுத்த 30 டேஸ் அப்படியே நிறைய ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டாக முடியறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை முடிச்சுட்டு இப்போது ரிலீஸ் வரையும் நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அதுவே எங்களோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸாக தான் நாங்கள் பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தில் இசையமைப்பாளர் இமான் சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாரும் பார்த்துருப்பாங்க படத்தை. ஸோ படத்தை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் வந்து எலிவேட் பண்ணுறது வந்து சாரோட இசை தான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஒரு அவரோட மற்ற ஜானர் ஆஃப் மூவிஸ்லேருந்து இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ஒரு யூத்ஃபுல்லான இசையாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க சாங்ஸ்லேயே கூட. விட்டு கொடுத்த சாங் அண்ட் வேதாள கதை சாங் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேச்சுரலான மியூசிக் கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு கார்த்திக் நேதா சார், ரொம்ப நன்றி. அது வரிகள் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு படத்தில் நடிச்சிருந்த அனைத்து ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ். டிஓபி சார், நம்ம அனந்தகிருஷ்ணா சார், ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியாது, அவ்வளோ நல்லா சூப்பராக கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி. அண்டு படத்தை ஆக்சுவலி சொன்ன நிறையா கெஸ்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 2K ஜென்ரேஷன் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் இதில் வந்து இப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி நெகட்டிவாக காட்டுறாங்க. பட் ஆனால் சார் வந்து இது ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவ் வே ஆஃப் லுக்கிங், அந்த தாட் ப்ராசஸில் தான் இந்த படத்தை டீல் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபன் எலிமெண்ட், ஒரு ஹீரோ ஹீரோயின்குள்ளே இருக்கிற ஒரு டைலமா, டெசிஷன் மேக்கிங். ஸோ இதை நோக்கியே இந்த படம் போகும். அண்ட் கிளைமேக்ஸும் பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சுசீந்திரன் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ மீடியா, உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நல்லபடியாக கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும், எங்களை ஃபர்தராக சப்போர்ட் பண்ணணும். ஸோ தட் நான் சாரோட மறுபடியும் ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சாரி ஒன் மோர் திங், லைக் தனஞ்சயன் சார் மிஸ் பண்ணிட்டார், ரியலி சாரி. ஸோ ஆஸ் இவங்க ஆண்டனி சொன்ன மாதிரியே தான், பிஸ்னஸாக வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது தனஞ்சயன் சார் தான். நாங்கள் லைக் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்துட்டு இருக்கும்போது சாரே வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி எங்களை அப்ரோச் பண்ணி கம்ப்ளீட்டாக நான் டேக் ஓவர் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதிலிருந்து நான் சார்கிட்ட தான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த எல்லா துதிகான மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. வந்திருக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மேடையில் இருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், நண்பிகள் அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த 2K லவ் ஸ்டோரி முக்கியமாக இன்றைக்கி மார்னிங் பார்த்த அந்த 10 இயக்குநர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தருடைய கால நேரம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய டைம்ன்றது, அந்த டைமை வந்து இந்த படத்துக்காக ஒதுக்கி அவங்கவுங்க எல்லாருமே பிஸியான இயக்குனர்கள், அவங்கவுங்களுக்குமே 1000 வேலைகள் இருக்கும், 1000 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதற்காக அவங்களுடைய இந்த திரைப்படத்திற்காக இந்த 2 மணி நேரம் ஒதுக்கி பார்ப்பதுன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய செயலாக பார்க்குறேன். ஸோ அதுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அனைத்து இயக்குநர்களுக்கும். பார்த்து கமெண்ட்ஸ் சொல்கிறதுன்றது அது அடுத்து. இப்போ முதல்ல அந்த டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக இந்த திரைப்படத்திற்காக அவங்களுடைய காலத்தை கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக் மார்னிங் அவங்க பார்த்ததுலேருந்து கிடச்சிருக்கு, அதில் கூடுதல் சந்தோஷம். அண்ட் இந்த படத்தோடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட், ஒன்லி சக்ஸஸ். ஏன்னா இந்த திரைப்படம் வந்து முதல்ல ஆரம்பித்ததுலேருந்து இன்று வரைக்குமே ரொம்ப விரைந்து முடிக்கப்பட்ட ஷூட்டிங் அண்ட் விரைந்து எல்லா ப்ராசஸும், எடிட்டிங்கும், பேக்ரவுண்ட் ஸ்கோரும், இந்த காப்பி வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடியாகி அண்ட் இன்னைக்கு உங்களுடைய பார்வைக்காக தயாராக இருக்குது.
இவ்வளோ விரைந்து ரொம்ப குவாலிட்டியோடு எடுக்கிறதுக்கு ஐ திங்க் சுசீந்திரன் சார் இஸ் தி டைரக்டர். அவர் தான் ஹி கேன் டூ இட். இதை வந்து இவ்வளோ குவாலிட்டியோட புல் ஆஃப் பண்ணக்கூடிய டேரக்டராக அது நிச்சயமாக சுசி சாரை மட்டும் தான் முடியும். இவ்வளோ எக்ஸலன்ஸோட ஆர்டிஸ்டோடைய பர்ஃபார்மன்ஸ், அது நியூ ஃபேஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அவங்கக்கிட்டேருந்து பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து அது சுசி சாருக்கு ஒரு கைவந்த கலை அது. அண்டு நிறைய மேடைகள் சொல்லியிருக்கேன், திருப்பி ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங் இட். ஏன்னா அவ்வளோ கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர். நான் சந்தித்த நிறைய இயக்குநர்களில் ஒரு சில இயக்குநர்கள் மட்டும்தான் அந்த கிளாரிட்டி நான் பார்த்துருக்கேன். அதில் முக்கியமாக சுசி சாரோடைய கிளாரிட்டி இருக்குது. அது ஹேட்ஸ் ஆஃப். அந்த கிளாரிட்டி இருக்கிறனால தான் அது இவ்வளோ விரைந்து இப்படி ஒரு படம் இப்படி ஒரு குவாலிட்டியோட முடிக்க முடியுது. அண்ட் டைரக்டர் வித் லிஸ்னிங் இயர், அவர் வந்து காது கொடுத்து கேட்பார் மற்றவங்களுடைய காமெண்ட்ஸ் என்னென்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அது வந்து படத்தோடைய பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து அது சரியாக இருக்குமா, அதுக்குன்னு எல்லாரும் சொல்கிற கமெண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மாற்றிடுற ஆளும் கிடையாது. அவருக்கு தெரியும் எது நம்ம கரெக்டாக இன்புட் எடுத்துக்கலாம், எது நம்ம இந்த படத்தோடைய அவுட்புட்டுக்கு அது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர் அவர். ஸோ அவருக்கு ஐ ஜஸ்ட் விஷ் ஹிம் ஒன்லி த பெஸ்ட். அவருக்கு அதான் சொல்கிறேன், போன மேடையே சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு தூய நண்பர்களாக, அது அவங்க நிச்சயமாக இவர் வந்து வெற்றி பெறணும், நான் நல்ல வெற்றியோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கணும் அப்படின்னு வந்து மனதார ஆசைப்படுற பல நண்பர்களில் நானும் ஒரு நண்பன் சார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்த தனஞ்சயன் சாருக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ் படம், அப்படி ஒரு ஃப்ரெஷ் காம்போவுக்கு ஒரு பெரிய என்டாஸ்மெண்ட்டே அது ஒரு தேர்ட் பர்சனுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உள்ளே வந்து ஒரு படத்தை பார்த்து அதை பிடிச்சி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு முன் வரும்போது தான் அதுக்கு பெரிய ஒரு என்டாஸ்மெண்ட் கிடைக்கிது. ஸோ அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும், அதை அவர் ரிலீஸ் பண்ணுற ஒரு கம்பெனி மூலிமா ரிலீஸ் பண்ணுற இந்த ரிலீஸ்க்கு ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எல்லா டெக்னீஷியன், க்ரூ அண்ட் காஸ்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் முக்கியமாக ஜாக் அண்ட் மீனாட்சி அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ண அனைவரும் they have given their 200% to this film. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. வருகிற February 14 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நன்றி. நன்றி சார், உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி. அடுத்ததாக வந்துட்டு பேச இருக்கிறவர் எல்லாரும் பேசி முடித்தோன்னே லாஸ்ட்டாக ஒருத்தரை மென்ஷன் பண்ணிட்டு போனாங்க. இவர் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எங்கள் மீடியா லாங்குவேஜில் என்ன சொல்லுவோம்னா, அவருக்கு பேர் கனெக்டிங் பிரிட்ஜுன்னு வச்சுருக்கோம். ஏன்னா அப்படி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ கிறிஸ்டி, தேங்க்யூ ஃபார் வண்டர்ஃபுல்லி ஹோஸ்டிங். இனிய மதிய வணக்கம் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு. 2K லவ் ஸ்டோரி லாஸ்ட்டாக நம்ம வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி ஆடியோ லான்ச், அது பிறகு படம் ரிலீஸ் உங்கள் முன்னாடி வந்துடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பரபரப்பு எப்படி இருக்குன்னா, எல்லாரும் சொன்னாங்கல்ல 6 மாதத்துக்குள்ளே இந்த படத்தை வந்து இவான் சார் சொன்னார் 6 மாதத்துக்குள்ளே சுசி சார் கொண்டு வந்துட்டாருன்னு. சார் இன்றைக்கி ஆடியோவில் இந்த ஃபங்க்ஷன் அப்போது 1:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். நான் வந்து இந்த ஈவெண்ட் டீமுக்கெல்லாம் சொல்லி எங்கள் டீம்கிட்ட சொன்னேன், கரெக்டாக 1:30 மணிக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் ரெடியாக இருக்கணும்னா 12:45 கால் பண்ணுறாரு. சார் 1 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்படின்றாரு. நான் வந்து என்னடா இது, எங்கே ரெடி பண்ணுறது, அங்கங்கே கால் பண்ணிவிட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்க, அது ரிலீஸ் பாக்ஸை கொண்டு வாங்க, இங்கே போடியம் பேனரை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரையும் பதட்டமாக சொல்கிறேன். ஏன்னா வந்துட்டாங்க எல்லாரும்னு. கரெக்டாக 1:15 ஆரம்பிங்க அப்படின்னாரு. சார் இருக்கு சார், பேனர் வரல சார், பேக் ட்ராப் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் அங்கே மேடையில் அது போயிட்டே இருக்கும்போது ஸ்க்ரீன் போகும்போது இங்கே ஸ்டேஜில் ஒட்டுங்க, அங்கே வந்து ஆடியோவில் இது CD ரெடி பண்ணுங்க அப்படின்னாரு. இதுதான் சுசி சார்னுடைய பேரலல் ஒர்க்கிங். அதாவது இன்றைக்கி ஒரு சினிமா எடுக்கிறத ஒரு ராக்கெட் சென்ஸாக எடுத்துக்கிட்டு 3 வருஷம் 4 வருஷம் இழுத்தடிச்சு ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில் படமாக வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினச்சாரோ அதை அழகாக குவாலிட்டியாக எடுத்து பேரலாக பல விஷயங்கள் பண்ணி, விக்னேஷ் இந்நேரம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு. உங்களுக்கு ஆண்டனி பாக்யராஜ் சொன்ன மாதிரி எப்படியெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு எப்படி நடக்கும்னு சொல்லிடுற. சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்றா பண்ணுவாங்க. ஒன்றா ஃபஸ்ட்டு எடிட் பண்ணுவாங்க, ஃபுல்லாக எடிட் பண்ண பிறகு தான் உட்காந்துக்கிட்டு அதில் என்னென்ன அடுத்த கட்டம் அப்படின்வாங்க, டப்பிங்னுவாங்க. சார் வந்து அங்கே எடிட் போயிட்டே இருக்கும், ஒரு ரீல் டப் போயிட்டே இருக்கும், ஒரு ரீலில் வந்து டிஐ கொடுத்துட்டு ஒரு ரீலில் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து ஒரே மாதத்தில் கூட கொண்டு வர முடியும். ஏன்னா அகத்தியன் சார் என்கிட்ட ஒரு தடவை சொன்னார், அவருடைய படம் எல்லோராலும் பாராட்டப்பட்ட கோகுலத்தில் சீதை படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்த 72வது நாள் ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னாரு. எல்லாமே பாசிபிள். 72வது நாள் திரையரங்கில் படம் வந்ததா. ஸோ
சுசி சார் அது மாதிரி பண்ண முடியும். அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர், கம்ப்ளீட் டீம் வந்து 72 நாளில் 65 நாளில் படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிடுவார். அந்தளவு பிரமாதமாக இந்த படத்துக்கான ஒரு டெடிக்கேட்டடான உழைப்பு, அந்த பரபரப்பு இருக்குல்ல, அதை பார்த்து நானே அப்படியே பயந்துட்டேன். ஐயோ அப்பா, இவ்வளோ பரபரப்பு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு. ஆனால் இந்த ப்ரொமோஷன்ஸில் 2 நாளாக வந்து அவர் எல்லா இன்டர்வியூலும் உட்காந்து படத்தை பற்றி பேசி, அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ, எவ்வளோ பெரிய பெரிய ஹிட் படம்லாம் கொடுத்துருக்காரு, பெரிய நடிகர்களுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு புதுமுங்களை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளோ டெடிக்கேட்டடாக உட்காந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காரு. 2 நாளாக எல்லா இன்டர்வியூவும் கொடுத்துட்டு, அதை விட முக்கியமாக நெக்ஸ்ட் 3 டேஸ் வந்து காலேஜ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டார். எனக்கு கால் வந்துட்டே இருக்கும், வாய்ஸ் மெசேஜ் வந்துட்டே இருக்கும். சார் அந்த காலேஜ் ஈவெண்ட் பண்ணுறேன், அந்த காலேஜ் இது பண்ணுறோம், நீங்கள் இதை ரெடி பண்ணுங்கள், அதை ரெடி பண்ணுங்கள், எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க. நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு இயக்குனர் இவ்வளோ இன்வால்வ்டாக பேஷனேட்டாக ஒரு படத்துக்கு பண்ணும்போது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக அதை மார்க்கெட் பண்ணுற ஒரு கம்பெனியாக 1% கூட நோ சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அதனால் அவர் என்ன சொன்னாலும் டன் சார், டன் சார், டன் சார். அவர் வந்து இப்போ அடுத்த 3 நாட்கள் இல்லை 5 நாட்களும் ப்ரொமோஷனில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி கோயம்புத்தூர், மதுரை எல்லா காலேஜுக்கெல்லாம் போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் பழகி அவங்களோட இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணி, அது வேறு ஒன்று சொன்னார், சார் இந்த படத்தை நான் போட்டு காமிச்சிட்டு நான் பேச போகிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. அதாவது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ட்ரெய்லர் டீசரை போட்டு காமிச்சிட்டு எங்கள் படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. சார் என்ன சொன்னார், இப்போ வந்து திடீர்னு கால் பண்ணார். இப்போது காலையில் சார் லயோலா காலேஜில் 300 பேர் பார்க்க போகிறாங்க, 9ஆம் தேதி அரேஞ்ச் பண்ணிடுங்க, ஷோலாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க, நான் உடனே அதுக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னாரு. அந்த கமிட்மெண்ட், அந்த கான்ஃபிடென்ஸ் இந்த ஃபிலிம், அதுதான் வந்து சுசி சார்னுடைய ஸ்பெஷலாக பார்க்குறேன். வாழ்த்துக்கள் சுசி சார். இது வந்து மிகப்பெரிய தைரியம், மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கிறது தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் காமிச்சிட்டு அவங்களோட ஒப்பீனியன் எடுத்துகிட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி வரீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். விக்னேஷ், முதல் படம் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த அனுபவத்தோடு நீங்கள் அடுத்தடுத்து படம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக வரும் உங்களுக்கு. ஆனால் இந்த அனுபவமே உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனிதராக மாற்றிடும். எவ்வளோ பெரிய சேலஞ்சஸ் இருக்குது இங்கே, ஒரு நெட்வொர்க்காக இந்த பிஸ்னஸ் எடுக்கிறது எவ்வளோ சேலஞ்சு, என்னென்ன மாதிரி பிரச்சனை, இங்கே செலவு பண்ணுறது தான் மிக ஈஸி, பணம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். சினிமாவில் அவ்வளோ பெரிய கஷ்டம், அவ்வளோ ஈஸியாக வியாபாரம் பண்ண முடியாது. ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார் படம்னா உங்களால் ஈஸியாக சில விஷயத்தில் வித்துற முடியும், டேபிள்லேயே ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அன்லெஸ் த ஃபிலிம் இஸ் சூப்பர் டூப்பராக இல்லாமல் இருந்தால் தான் இவங்க வந்து ஏதாவது வியாபாரம்னு பேசுவாங்க கொஞ்சம் பேர், இல்லைன்னா வரக்கூட மாட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்கு உங்களோட முயற்சி பெரிய வெற்றி அடையணும். இந்த நேரத்தில் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா, இன்றைக்கி நேற்று வந்து பெரிய பரபரப்பு இன்றைக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா. என்னென்னா மலையாளம் சினிமா ஜூன் 1 ஷட் டவுன் பண்ண போகிறாங்க. ரிலீஸே பண்ணக்கூடாது, படங்கள் எடுக்கக்கூடாது, படங்கள் தயாரிக்கக்கூடாதுன்னு. 90% 90% படங்கள் மலையாள சினிமாவில் நம்மெல்லாம் பாராட்டுறோம், மலையாள சினிமா சூப்பர் டூப்பராக இருக்குன்னு. அந்த இண்டஸ்ட்ரி சேர்ந்தவங்கெல்லாம் இனிமேல் படம் எடுக்க வேணாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேணாம், அவ்வளோ பெரிய சிக்கல்களை மலையாள சினிமா சந்திச்சிட்ருக்கு. 90% படங்கள் தோல்வி அடைஞ்சிட்ருக்கு. இவ்வளோ பெரிய தோல்விகளை இந்த இண்டஸ்ட்ரி சமாளிக்க முடியாதுன்னு அவங்க பேசுகிறாங்க. தமிழ் சினிமா கடந்த வருஷம் நாங்கள் வந்து ஒரு புத்தகம் ட்ரேட் கேட் உங்களுக்கெல்லாம் ஒரு காப்பி கூட வந்திருக்கோம். 93% படங்கள் தோல்வி அடையுது, 7% தான் கடந்த வருஷம் வெற்றி. அப்போது இவ்வளோ பெரிய சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷனில் ஒரு படக்குழு அவங்களுடைய மிகப்பெரிய முயற்சியோட ஒரு படத்தை கொண்டு வராங்க. பெரிய லெவலில் மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு வந்து ரீச் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது உங்களால் முடிஞ்ச மேக்ஸிமம் சப்போர்ட் நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு உங்கள் நேரத்தில் ஒரு உரிமையோடு உங்களை கேட்டுக்கிறேன். எல்லா விதத்துலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்து, அதுவும் பர்டிகுலராக புது நடிகர்கள் நடித்த புது தயாரிப்பாளர்கள் எடுக்கும் படங்கள், புது நடிகர்கள்லாம் நடிச்சிருக்கிற படம் அதில் ஒரு குவாலிட்டியான படமாக இருந்ததுன்னா அதுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி முறையில் நீங்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அது பண்ணி கொடுத்தா தான் இந்த சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆக முடியும். இப்போ மலையாள சினிமா ஷட் டவுன் மாதிரி நாங்கள் வந்து காலிலேருந்து குரூப்பில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லா குரூப்பும். தமிழ் சினிமா வந்து இப்படிப்பட்ட சோதனையான சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி வந்து இதை வந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிறோம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும், சக்ஸஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய துணையும் தேவைப்படுது. ஊடக நண்பர்கள் எல்லோரும் அதை கோரிக்கையாக வைக்கிறேன். ஒரு படத்தை ஒரு பாசத்தோட நீங்கள் அதில் இருக்கிற குறைகளும் சொல்லுங்கள், நிறைகளும் சொல்லுங்கள், முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. படத்தை அடுத்த கட்டம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு எல்லா விதத்திலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறேன். அந்த உரிமையோட இந்த விழாவுடைய நான் எல்லாரும் பேச இங்கே மேடையில் எல்லாம் உட்காந்துருக்காங்க, இத்தனை பேர் பேச போகிறாங்களான்னு நினைக்காதீங்க, நாங்கள் அதோடு நிறுத்திக்கிறோம். உங்களுக்கு கேள்வி பதில் இருந்தால் நீங்கள் கேள்வி கேட்கலாம். சுசி சார் சொன்னார் அதெல்லாம் வேணா சார் Q&A மட்டும் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் இல்லை சார், விழா நாயகன் இமான் சார் பேசணும், ப்ரொடியூசர் பேசணும், நானும் என்னுடைய பாயிண்ட்லேருந்து இதை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி பேசுகிறேன். எல்லோருமே இங்கே இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறாங்க பேசணும்னு. ஆனால் நாங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு விழா 3 மணிக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது 12 to 3 அந்த டைம் ஸ்லாட்டில் முடிக்கலான்னு ட்ரை பண்ணுறோம். உங்களுடைய கேள்விகள் எதுனா கேளுங்க. 2K லவ் ஸ்டோரி அடுத்த வாரம் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு சரியான படமாக
டைரக்டர் திரு சொன்னார், திரு பிரபல் சாலமன் சொன்ன மாதிரி இந்த படத்தை டைரக்டர்ஸ்லாம் பார்த்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயந்தான், இளைஞர்கள் கையில் இந்த நாடு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படின்றத ஒரு அருமையான கான்செப்ட். அதாவது நம்ம நினைக்கிறோம் இளைஞர்கள்லாம் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து டாஸ்மாகில் உட்காந்துருக்காங்க, இல்லை வந்து தவறான ஒரு பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க, இல்லை இவங்களுடைய காதல்லாம் புனிதம் இல்லை அப்படின்னு பல பேர் கருத்து இருக்குது. பல பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பயப்படுறாங்க, இந்த இளைஞர்கள்லாம் கெட்டு போயிட்டாங்க போல இருக்கேன்னு. இந்த படம் சுசி சாரனுடைய இந்த படம் ஒரு பெரிய அவேக்கனிங், பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும், இளைஞர்கள் சமுதாயத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் 2K லவ் ஸ்டோரி. அடுத்த வாரம் நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு பிறகு நாங்கள் சொன்னதெல்லாம் சரியாக இருக்கா, இதெல்லாம் சரியாக தான் சொல்லியிருக்காரா, நாங்கள் சொன்ன கருத்தோட இந்த படம் உங்களுக்கும் உடன்படுதா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவு வேணும். இந்த படத்துக்கு ஒரு பெரிய லெவலில் யூத் மத்தியில் போய் ரீச் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னு உங்களை எல்லோரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.